ஆண்டவர் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அவருக்கு அன்பின் நல்வாழ்த்துதல். அத்திமரத்தின் கீழ் தியான கொடுகை கிருபையினால ஜனவரி மாசம் வந்துச்சு. நவம்பர் மாதம் இந்த நாளோடு நிறைவடைகிறது. இதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். உங்களோடு 200 செய்திகளை இன்றோடு பகிரும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி. இந்த அத்திமரத்தின் கீழ் நிறைய பேர் வந்திருக்கீங்க. என்னுடைய வார்த்தை கேட்டிருக்கீங்க, உற்சாகப்பட்டிருக்கீங்க. இந்த புகழ்ச்சிகள், இந்த நன்மைகள் எதுவுமே மனிதர்களுக்குரியதல்ல, தேவனுக்குரியதாய் காணப்படுகிறது. தேவனுக்குரியதாய் காணப்பட்டாலும், தேவனுக்குரியதாக இருந்தாலும் அவைகளை ஆண்டவர் நமக்கு விளக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிருபை பொழிந்தது என்பது பெரிய விஷயம். ஆகவே ஒரு 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 செயல் அல்லது ஒரு விஷயம் தொடர்ச்சியாக விடாமுயற்சி என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ராங் ஹார்ட். போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு இடத்துல போய் நின்று உடனே சிந்தனை பிரதர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். சிந்தனை பிரதர், லேர்னிங் ஹீப்ரு இஸ் நாட் ஈஸி. எபிரேயம் கற்றுக்கொள்வது எளிதல்ல. ஏன்னு கேட்டார். ஸ்ட்ராங் ஹார்ட் வேணும், பெர்சிஸ்டன்ஸ் ஹார்ட் வேணும், விடாமுயற்சி வேணும் அப்படின்னு. ஏன் அப்படி கேட்டார். வனாந்தரத்தில் ஆண்டவர் பின்பற்றுவது எளிதல்ல. வனாந்தரத்தில் நடந்தவர்களை புதிய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டு நாம ஆனா விசுவாசம் இல்லாம போயிட்டாயா, அப்படி இருந்தான் இப்படி இருந்தான்னு சொல்லி அற்பமாக பேசலாம். ஆனால் அவர்களுடைய சூழலை நாம் பார்க்கும்போது நாம் அப்படி இருக்கக்கூடாது என்றுதான் பவுல் சொல்லுகிறார். வனாந்தரத்தில் உட்காந்துட்டு யாரோ ஒருத்தன் பேச்சை கேட்டுக்கிட்டு 6 லட்சம் பேர் பின்னாடி போறான் அப்படின்னா ஈஸி கிடையாது. இட்ஸ் நாட் ஈஸி. அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் ஏற்பட்டு வந்தனால அப்படி நடந்திருக்கு. சரி. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்? நிறைவான வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நிறைவாக நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8, ரெடி டு லீவ். இந்த உலகத்தை விட்டு அவர் செல்வது பானபலியாக வார்க்கப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். மரணத்தை எதிர்பார்த்தார். த பிரசன்ட் பவுல் மரணத்தை எதிர்பார்த்தார். அப்படி சொல்ல காரணம், பானபலியாக வார்க்கப்படுகிறேன். பானபலினா என்ன? என்னாமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 8 முதல் 12, பிலிப்பியர் 2:17, விட்டு செல்லுகிறேன் அப்படிம்பாரு 1:23, பிலிப்பியர் 1:23. இந்த வேத பகுதியெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது
இந்த வேத பகுதிகளெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம குறித்து கொள்ள முடியும். எவ்வளவு ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த பிரசன்ட் நிகழ் நிகழ்காலத்தில் மரணத்தை எதிர்பார்த்தார். கடந்த காலத்தில் வேலையை நிறைவேற்றினார். ஒர்க் கம்ப்ளீட்டர். என்ன சொல்றாரு பாருங்களேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போ ஆஹ், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நான் என்ன செய்யறேன்னா, நித்திய ராஜ்யத்தை அடைகிறேன். அப்போ ஒரு போர் வீரனாக, ஒரு உத்தம கூட்டாளியாக, உத்தமனாக தேவ சன்னிதானத்தில் தன்னை நிறுத்துகிறார். நேற்று எனக்கு எனக்கு ஒரு புத்தகம் வந்துச்சு. நேற்று நைட்டு தான் நான் பிரித்து படித்தேன். புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஒரு ஆசிரியர். என் மாமன் அவர் அவர் புத்தகம், அந்த புத்தகத்தை அவர் மாமனார் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிறார், என் மாமனார் சரியில்லை. என் மாமனார் வந்து என் மனைவியை சரியா ட்ரீட் பண்ணல. வாசிக்கிறேன் பாருங்க. தனிப்பட்ட முறையில் சொன்னா சரிங்களாம். அவர் செய்த ஒரே ஒரு முட்டாள்தன மடத்தனத்தால் அவர் கெட்டார். அவர் மட்டுமல்ல, அவருடைய சந்ததியே நாசமாய் போயிற்று. தன் மாமனாரை குறித்து ஒரு ஆசிரியர் எழுதுறார். இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டார்னு சொல்லிட்டு எழுதுறாரு. இதற்கு நாம் இதை படிக்கும்போது நமக்குள்ள ஒரு பயம். தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக இருந்து கொண்டு நாம் செயற்படும் போது நம்முடைய செயல்களை நிறைவு செய்தவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, எதிர்காலத்தை நோக்குகிறார். எதிர்காலத்தை பார்க்கிறார். ஃபியூச்சர். எதிர்காலத்தில் என்ன பார்க்கிறார் அப்படின்னா, எனக்கு ஒரு அவார்டு இருக்குது, நித்திய நியாய தீர்ப்பு இருக்கிறது. எனக்கு இல்லை, எனக்கு ஒரு நீதிபதி இருக்கிறாரு. நீரோ அல்ல, கத்தர். நீரோ அல்ல, கத்தர். இட்ஸ் a wonderful statement. எல்லாரையும் நீதியாய் நியாயத்திற்கிறதான நியாயாதிபதி கடத்தில் நான் செல்கிறேன். பவுலினுடைய வார்த்தைகள் மிக ஆழமானவை. நாம் எவ்விதமாக பவுலினுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்கிறோம், எவ்விதமாக நாம் அதை உள்வாங்கிக் கொண்டு செயல்படுத்துகிறோம். அவர் வெளியேறுவதற்கு ஆயத்தமாகிவிட்டார். யாரெல்லாம் போனார்கள்? 3 நபர்களை கடைசியா குறிப்பிடுறார். நம்பர் 1, தீமு தி- டீமஸ். அவன் வந்து அவனுடைய விஷயம் ஒரு, அது என்ன சொல்றாரு, அழகா சொல்றாரு. டீமஸ், த டிஸ்ட்ராக்டட் டிசைபிள். டிஸ்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. உலகத்து மேல அன்பு கூறுகிறான், சரியா பிரிசிஸ்டன்ஸ் ஆகாம இருக்கிறான்.
லூக்கா ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட். லூக்கா ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். அப்போ ஒரு உண்மையான நண்பன் எப்படி இருப்பான் சொல்லி கொடுக்கிறாரு. லூக்கா மட்டும் என் கூட இருக்கிறான் அப்படின்னு. அடுத்தது பார்க்கும்போது அலெக்சாண்டர், கணனாகிய அலெக்சாண்டர். பவுலினுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து சென்று விட்டார்கள். எல்லாரும் நினைவு கூறுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நண்பர்கள் இருப்பார்கள் என்றால், எதிராளிகள் இருப்பார்கள், தோல்விகள் இருக்கும் நண்பர்கள் இருப்பார்கள். ஃபெயிலியர்ஸ், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோர்ஸ். நாம எதிராளிகளை சம்பாதிப்பது அல்ல, சாத்தானே எதிராளியா தான் இருக்கிறான். அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே சாதகமாக இருக்கிறது, எல்லாமே நான் பாசிட்டிவாகவே எனக்கு இருக்கிறது என்று நான் சொல்வோமானால், நம்மளுடைய பயணம் சரியான பயணமா என்பது நமக்கு கேள்விக்குறியாகிவிடும். நாம் கிறிஸ்துவின் அன்பை விதைத்துக் கொண்டே இருக்கிறோம், கிறிஸ்துவின் நன்மைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த கிறிஸ்துவினுடைய அன்பை விதைத்து பகையை நாம் மறுப்போமானால், நாம் சரியான இடத்திலே விதைத்துக் கொண்டே இருக்கிறோம் என்பது பொருள். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் பவுல் சொல்றார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான தோல்விகள், தன்னோடு கூட இருந்ததான பர்னபா கூட பிரிந்து போய்விட்டார். மார்க்கு சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. ஆனாலும் எல்லாரையும் நினைவு கூறுகிறார், அவனை கூட்டுட்டு வாப்பா, அவனை கூட்டுட்டு வா. பவுலினுடைய தகப்பனின் உள்ளம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் நிறைவடையும் போது, அதுக்கு பிற்பாடு பவுல் உயிரோடு இல்லை. ஆனா சில வார்த்தைகள், அவருடைய தோல்விகள், வெற்றிகள் என்ன நான் முடிச்சிருக்கிறேன், இப்பதான் ரன்னிங் ரேஸே முடிச்சிருக்கிறேன், கரெக்டா வந்து நிக்கிறேன், எல்லாரையும் பார்க்கிறேன். அந்த வார்த்தைகளில் தொய்வு இல்லை, வீரம் தெரிகிறது. இயேசு கிறிஸ்துவின் சொல்றாரு, முடிந்தது, ஃபினிஷ்ட் அப்படிங்கிறாரு. அந்த ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது அந்த வார்த்தை எத்தனையோ ராஜாக்கள் சொல்லி பார்த்தார்கள், அது முடியவில்லை. கிறிஸ்து சொல்லினார், அது நிறைவடைந்தது. அது முடிந்ததல்ல, அது ஆரம்பம். எனவே நாம் நம்முடைய நம்மளுடைய காரியங்களிலே வெற்றிகளும் தோல்விகளும் வந்து கொண்டே இருக்கலாம். ஒன்றை மாத்திரம் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், மிகப்பெரிய பெரிய ஊழியங்கள் தான் வெற்றியான ஊழியங்கள் என்று நாம் நினைப்போமானால், அந்த மாயையிலே நீங்கள் நானும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. வெற்றியான ஊழியம் என்பது இந்த பூமியில் வைத்து நாம் கணக்கிட முடியாது. அது நாம் தேவராஜ்யத்துக்கு போகும்போதுதான் தெரிய வரும். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். பவுலுடைய வார்த்தைகள் அதுதான் சொல்லுகிறது. தீமோத்தேயு, டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் ஃபியர், பயப்படாத, நான் எல்லாம் பார்த்து தான் வந்திருக்கேன், இதே மாதிரி உனக்கு நிகழும், நீ தைரியமா இரு. ஏன் நீ ரொம்ப சின்ன பையன். எவ்வளவு தட்டி கொடுக்குறாரு பாருங்களேன்.
நாங்க ஊழியத்துல மூத்தவர்கள், வயதிலே மூத்தவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு இளம் ஊழியர்களை தட்டி கொடுத்து உபதேசத்துல நிலைநிறுத்த நாம் அவர்களை முயற்சிக்கிறோமா? ரொம்ப அன்பா நம்ம நிறைய பேரை கொண்டு போயிருப்போம். எடுத்தோடனே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனாலும் நமக்கு டைரக்டா துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதையெல்லாம் பொறுத்து கொண்டு, அதையெல்லாம் மன்னித்து மறந்து நாம மறந்துடுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் இனமும் செஞ்சுட்டு போட்டோம். இதெல்லாம் தாண்டி வர வேண்டும். கண்ணனாகி அலெக்சாந்தரை தாண்டி வர வேண்டும். டிஎம்எஸ் தாண்டி வரணும். ம்? ஊழியங்கள்ல நிறைய பார்க்குறோம். கடைசி நேரத்துல ஆரம்பத்துல இருந்த ஆட்களை நான் நிறைய நேரம் திருச்சபை ஊழியங்கள்ல நான் நிறைய நேரம் நினைக்கிறது உண்டு. இந்த ஊழியத்தை தொடங்குவதற்கு ஒரு ஃபேமிலி ஆதாரமா இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஊழியம் வளர்ந்து சபைகள்லாம் பயங்கரமா கட்டும்போது அந்த அந்த ஃபேமிலியே காணாது. நீட்டா அரசியல் பண்ணி நீக்கியிருப்பாங்க. சபை என்பது கர்த்தருடையது. யாரும் ஆளுகை செய்வதில்லை. நாங்க தான் அந்த சபையை தொடங்கணும் அப்படிங்கிறத அந்த விசுவாசி சொல்லுவோம் அப்படின்னா, அப்படி அப்படி பாஸ்டர் மிரட்டுவாங்க அப்படின்னா அதுவும் தப்பு. அதுவும் தப்பு. யாரும் மிரட்டுவதற்காக ஊழியம் அல்ல. எங்க ஊர்ல உள்ள சர்ச்சில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தாங்க யாரோ ஒருத்தர். அதுக்கு உடனே சொன்னாங்க, அதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தை கடுமையான வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை இல்லை, வந்தேரி. இந்த வெந்தேரிங்கிறது வந்து அதை விட இன்னொன்று அந்த வந்தேரிங்கிறதுக்கு அந்த லோக்கல் வார்த்தை ஒண்ணு இருக்கும். இப்போ நீ எல்லாம் பேச முடியும் எங்க சபை அப்படின்ட்டாங்க. முடிஞ்சது. நீ யார்ரா கேட்கறதுக்கு? மிஷினரிகளும் அருட்பணியாளர்களும் தேவனுடைய வசனத்தை விதைத்து நம்மளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆகவே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையில் நாம் நிலைத்து நிற்போம். பவுல் சொல்றது போல இன்றைக்கு இந்த பூமியில நாம நம்முடைய பணியை நிறைவு செய்ய வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் அதை காணப்போகிறோம். அதனால நீங்க பெரியவன், நான் பெரியவன், நான் அப்படிப்பட்ட ஆளு, நீங்க எப்படிப்பட்ட ஆள், எதுவுமே வேண்டாம். இணைந்து செல்வோம். கரம் பிடித்து சேர்ந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றோடு இந்த அத்திமரத்தின் கீழ் தியான உரையை நிகழ்த்துவதற்கு கர்த்தர் கிருபை தந்தபடியால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மூத்த போதகர்கள் இருக்கிறீங்க, என்னோட வயதில் அனுபவத்தில் கூடினவங்க இருக்கிறீங்க. எல்லோரும் பொறுமையாக இருந்து ஓராண்டு காலம் என்னோடு நீங்க டிராவல் பண்றதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். டிசம்பர் மாதத்துல இருந்து ஆஹ், நாம இன்னொரு தலைப்புக்கு நேரம் போகலாம். ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கிறேன். நீங்க இந்த அத்திமரத்தின் கீழே நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கிறேன். யார்கிட்ட எந்த ஃபீட்பேக்கை நான் கேட்டதில்லை. நீங்க ஃபீட்பேக் சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இது டைம். என்னுடைய குறைகள் ஃபர்ஸ்ட் நீங்க மெசேஜில் இதெல்லாம் தவிர்க்கலாம். சில வேர்டிங்ஸ்லாம் ரொம்ப ஹார்டா பேசுறீங்க, இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படி நீங்க உங்களுடைய கருத்துக்களை மட்டும் நல்லா டீச் பண்ணீங்க அல்லது அதுக்கு கேட்க வரல. இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்டை வச்சு பேசியிருக்கலாம் அல்லது எங்கெங்கெல்லாம் தவறுகள் இருந்திருக்கிறது அப்படி நீங்க ஃபீட்பேக் கொடுக்க விரும்புனீங்கன்னா கொடுக்கலாம். இது உங்களுடைய நேரம். தேங்க்யூ.
தேங்க்யூ. ஃபீட்பேக் எதுவும் இல்லை. ஜெபித்தா நிறைய செய்வோம். இதாவே நன்றியோடு துதிக்கிறோம். உடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கிருபையினால் அந்த நவம்பர் 29 200 அருட்செய்திகளை நாங்கள் தியானிப்பதற்கும் எங்களை வாழ்க்கையை மாற்றுவதற்குமான வார்த்தைகளை நீர் தந்திருந்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் அடுத்த டிசம்பர் 1 நாங்கள் புதிய தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையில தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தையிலே நாங்கள் பலப்படங்களுக்கு இன்னும் கிருபை பாராட்டும் நாங்கள் க்ஷபிக்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணி தாழ்த்துக்கிறோம், தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் மிக நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். தேங்க்ஸ் டு ஆல். எல்லா நாட்களிலும் சில நாட்கள் நான் வராமலையும் இருந்திருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு பயணித்ததற்காக மிக்க நன்றி. டிசம்பர் 1 தேதி நமக்கு இருக்காது. ஏன்னா 1 ஒருவேளை எல்லாருக்கும் ஆராதனை இருக்கும். ஆகவே 2 மீண்டும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம்.